இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 27ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வழிமாற்றுக்கு முதல் வாசகமாக தொடக்க நூல் 2 அதிகாரம் 18 முதல் 24, இரண்டாவது வாசகம் எபிரேயர் 2 9 முதல் 11, மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 2 முதல் 16 வரை. சதையின் சதையாய் வாழ இறைவன் என்று அழைக்கிறார். திரு அவை என்ற கிறிஸ்துவின் மறைவுடலில் இன்னும் ஆறாத சில வரலாற்று காயங்கள் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று திருமண முறிவால் நிகழ்ந்தது. ஒரு திருமணம் முறிந்ததால் திரு அவையோடு ஒரு நாடு கொண்டிருந்த உறவே முறிந்த நிகழ்ச்சி இன்னும் அழிந்து விடாத, யாரும் அழித்து விடாத ஒரு வரலாற்று வடு. இங்கிலாந்து மன்னன் 8ஆம் ஹென்றி முறைப்படி மனம் முடித்த மனைவி கேத்தரின் இருக்க, அவளை விலக்கிவிட்டு அண்ணா என்ற பெண்ணை மணக்க திருத்தந்தை 7ஆம் கிளமண்டிடம் அனுமதி கேட்டான். அவர் சொன்னார், இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று மறுத்தார். அந்த மறுப்புக்கு மண்டியிட மறுத்தான் மன்னன். 17 ஆண்டுகள் கூடி வாழ்ந்த மனைவியை விலக்கிவிட்டு தன் மனம் விரும்பிய மாதையை மனம் முடித்துக் கொண்டான் 8ஆம் ஹென்றி. அந்த மனமுறிவோடு திரு அவையும் முறிந்தது. திரு அவையோடு தனது உறவை முறித்துக் கொண்டான். நாட்டுக்கு மட்டுமல்ல, இங்கிலாந்து திரு அவைக்கும் தானே தலைவன் என்று அவன் அறிவித்தான். எதிர்த்தவர்களையெல்லாம் கொன்று குவித்தான். 20 ஆயர்கள், 600 குருக்கள் உட்பட 72,000 பேர் உயிரிழந்தனர். இவ்வாறு பிறந்ததுதான் ஆங்கிலிக்கன் திரு அவை. அதோடு அவன் நின்றுவிடவில்லை. அவன் ஆசையோடு மனம் முடித்த அண்ணாவையும் கொன்றுவிட்டு 6 தடவைகள் மறுமணம் செய்து கொண்டானான். ஒரு திருமணத்தின் முறிவிடா தன்மையை எண்பிக்க எத்துணை இரத்தச் சான்றுகள்! அன்புக்குரியவர்களே, ஏதேன் தோட்டத்தில் ஒலித்த முதல் காதல் கீதம் மனிதன் பேசிய முதல் வார்த்தை. இவளே என் எலும்பின் எலும்பு, இவளே என் சதையின் சதை. தொடக்க நூல் 2:23 படிக்கிறோம். இதற்கு இயேசு எழுதிய விளக்க உரைதான், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இதே வார்த்தையை இன்று நாம் எப்படி சொல்லுகிறோம்? சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காதிருக்கட்டும் என்றுதான் சொல்லி குடும்பங்களை பிரிக்கிறோம். இந்த திருவசனத்தில் எனவே என்ற சொல்தான் ஆண் பெண் இணைப்புக்கு அர்த்தமூட்டுவது. கடவுளின் சட்டம் என்பதால் அல்ல, திருமண அன்பின் இயல்பு காரணமாக திருமண உடன்படிக்கையில் மனவிரிவுக்கு சிறிதும் இடமில்லை. இன்று கடவுள் இணைக்காமல் சாமியார் இணைக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு மாமியார் பிரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். திருமணத்தின் போது ஈருடலும் ஓர் உயிரும் போல் வாழ்க என்று பெரியோர் வாழ்த்துவதில் ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பாவி மணமக்கள் அதை வாழ்த்து என்று எண்ணி பூரித்து போகிறார்கள். அது வாழ்த்து மட்டுமல்ல, எச்சரிக்கையாகும். ஈருடலுக்கு ஓர் உயிர் என்றால் ஓர் உடலுக்கு அரை உயிர்தானே. இதுவரை உங்களுக்கு முழு உயிர் இருந்தது. இந்நேரம் இல்லறத்திற்கு நுழைந்தீர்களோ அந்நேரமே பாதி உயிர் போய்விட்டது. எஞ்சிய பாதி உயிரும் எப்படியெல்லாம் போகிறதோ. இதுதான் வாழ்த்துக்கான விளக்கம் என்றார் மணமக்களை வாழ்த்திய பெரிய ஒருவர். எங்கே எப்படி நகைச்சுவையாக்கி விடுவார்களோ என்று நினைத்த இயேசு ஓருடலும் ஒரு உயிரும் போல் வாழ்க என்று வாழ்த்தும் வகையில் நீங்கள் ஓருடல் என்கிறார். உயிரால் மட்டுமல்ல, உணர்வாலும் உடலாலும் மணமக்கள் ஒருவரே என்பதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? அன்பு என்பது தன்னிலேயே காலத்தை கடந்தது. அன்பே, உன்னை இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாள்கள் உன்னை அன்பு செய்வேன்.
பிறகு அம்போ என்று விட்டுவிடுவேன் என்று சொன்னால் எவள் கழுத்தை நீட்டுவாள்? சிரிப்பாய் சிரிக்கும் இந்த பைத்தியக்காரத்தனத்தை தான் நீதிமன்றங்கள் நாள்தோறும் மனமுறிவு என்ற பெயரில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றன. அன்பிலே இருவகை உண்டு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க. ஒன்று ஆள விரும்புகின்ற அன்பு, பொசசிவ் லவ். மற்றொன்று ஆட்பட விரும்புகின்ற அன்பு, ஆள விரும்புகிற அன்பு, தன்னலமிக்க அன்பு, பிறரை பயன்படுத்த அன்பு. ஆட்பட விரும்புகிற அன்பு தியாகமிக்க அன்பு, பிறருக்கு பயன்படுகின்ற அன்பு. கிறிஸ்துவின் அன்பு ஆள விரும்புகின்ற அன்பு அல்ல, ஆட்பட விரும்புகிற அன்பு. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று நாம் படிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனக்கு முன் இருவராயிருந்த ஆணும் பெண்ணும் மணந்த பின் ஒருவராகி விடுகிறார்கள். இது அற்புதம். ஆனால் எந்த ஒருவராவது என்று அவர்கள் தீர்மானிக்க முயலும்போதுதான் தொல்லை தொடங்குகிறது என்கிறார் கிண்டலாக பலர். தன்னை போல தனக்கேற்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்று இருவரும் தனித்தனியே எண்ணும்போதுதான் சிக்கல். என்னை போல் இருக்க வேண்டும், என்னை போல் இருக்க வேண்டும், நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று இருவரும் சண்டை போட்டால் குடும்பம் எப்படி ஒன்றித்திருக்கும்? இருபாலரின் சமத்துவத்தை வலியுறுத்தி பழைய ஏற்பாட்டில் உறவை முறைக்கும் சட்டத்தை இணைச்சட்டம் 24:1-4 இயேசு நிராகரிக்கிறார். உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே மத்தேயு நற்செய்தி 19:8 என்று சொல்லி சமுதாய அவலத்தை சாடுகிறார். ஆழமான புரட்சியான பதில். மோசே விதிவிலக்கு அனுமதித்தார் என்பது உண்மைதான். ஆனால் அது கடவுளின் எண்ணமோ விருப்பமோ அல்ல என்பதுதான் இயேசுவின் திடமான கருத்து. ஒரே இறை கொள்கைக்கு மோனோதீயிசம் எடுத்துக்காட்டாகவே திருமணத்தை ஒருமை அடையாளமாக மோனோகமி, அதாவது தமத்திருத்துவம் என்னும் தெய்வீக ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவே கணவன் மனைவி ஒருவனுக்கு ஒருத்தியாக ஒரே உள்ளம் ஒரே உடலாக இருக்க விரும்பினார். ஆனால் அங்குதான் எத்தனை எத்தனை பிளவுகள். இப்படி பிணக்குக்கும் பிரிவுக்கும் காரணம் என்ன? பரத்தமை மட்டுமா? இல்லை பிரியமானவர்களே, அன்புக்கு தர முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுதலுக்கு தருவதில்லை. தூய்மைக்கு தரும் முக்கியத்துவத்தை வாய்மைக்கு தருவதில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான முக்கியத்துவம் தருவாமல் தான் 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 என்கிற அகந்தையும் ஆணவமும் ஈகோவும் அதிகமாக வாழ்வதனாலே திருமணங்கள் முறிகின்றன. மனமுறிவு 2 வகையில் நடக்கிறது உலகத்திலே. ஒன்று அம்பலத்தில் நடப்பது, அதாவது வெளிப்படையாக நடப்பது, உலகறிய விலகி வாழ்பவர்கள். 2வது வகை அறைக்குள்ளே நடப்பது, அந்தரங்க சோகங்கள். எனினும் மதத்துக்காக, கௌரவத்துக்காக, தான் பெற்ற குழந்தைகளுக்காக ஒன்றாக வாழ்வது போல் காட்டிக்கொள்பவர்கள். நான் பலரை பார்த்திருக்கிறேன். ஏதோ என் குழந்தைக்காக வாழ்கிறேன், ஒண்ணுமே இல்லை, எந்த மகிழ்ச்சியும் இல்லை என்கிற வார்த்தைகளை அடிக்கடி பார்க்கிறேன். பகலெல்லாம் பாம்பும் கிரியும் போல வாழ்வார்கள். ஆனால் ராத்திரி நேரத்து பூஜைகள் ஒழுங்காக நடக்கும். குழந்தைகள் இடைவெளியின்றி பிறக்கும். உண்மையான அன்பு இல்லாமல் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் விபச்சாரத்தில் பிறக்கும் குழந்தையே. இந்த வார்த்தைகள் கடுமையானவர்களாக இருந்தாலும் இதுதான் யதார்த்தமான உண்மைகள். எதிர்பார்ப்புக்கு ஏற்ப எல்லாம் நடப்பதிலா அன்பு நிறைவு பெறுகிறது? இல்லை இல்லை, சேவையிலும் தியாகத்திலும் தான் உண்மையான அன்பு நிறைவேறுகிறது. ஒரு குடும்பத்தை பற்றி நான் கூறுகிறேன். ஆனந்த், அவனுக்கு திருமணமாகி 13 ஆண்டுகள். தலைப்பிரசவத்தில் ஏற்பட்ட ஒரு கோளாறு இடுப்புக்கு கீழ் செயலற்று போன மனைவி படுத்த படுக்கையில் கிடந்தால் சமைப்பது, துவைப்பது உட்பட அனைத்தையும் ஆனந்தான் செய்ய வேண்டும். இப்படி 12 ஆண்டுகள். இதை அறிந்த பங்குக்குரு பரிவோடு சொன்னார், ஆனந்த், நான் உனக்காக ஜெபம் செய்கிறேன். ஒன்று, உன் மனைவிக்கு விரைவில் நல்ல சுகம் கிடைக்கட்டும், அல்லது அவனை இறைவன் தன்னிடம் அழைத்துக் கொள்ளட்டும் என்றார். அதிர்ச்சி அடைந்த ஆனந்த் சொன்னான், சாமி, அவள் செத்துவிட்டால் என்னால் உயிர் வாழ முடியாது. இப்படியே அவள் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அவளோடு வாழ்வதே பெரும்பேறு. எதையும் எதிர்பார்க்காத நிபந்தனையற்ற இப்படிப்பட்ட அன்பு இன்று இருக்கிறதா? உடல் அழகிலும் கவர்ச்சிகள் மட்டுமே நம்பிக்கை வைக்காத அன்பு இன்று காண முடிகிறதா? பிரியமானவர்களே, திருமணத்தின் அடித்தள மூலக்கூறுகள் 2. ஒன்று ஒருமை பண்பு, யூனிட்டி
இரண்டாவது முறைவிடா பண்பு இன்டிசால்வபிலிட்டி. கிறிஸ்தவர்களின் திருமணங்களும் இவ்விரு பண்புகளை கொண்டிருந்தாலும் திருவருட்சாதனத்தால் அர்ச்சிக்கப்பட்ட திருமணங்களுக்கு இது ஆணிவேராகும். சீராக்க ஞானாகவும் கூறுகிறது 25:1 என் மனதுக்கு பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. அவை உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். இவை 3ம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். குடும்ப வாழ்வில் சமத்துவம் தேடுவது அபத்தம். சமத்துவ தேடல் உரிமைகளும் கடமைகளும் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் தியாக மனப்பான்மையும் விட்டு கொடுத்து ஏற்று அன்பு செய்வதும் திருமண உறவின் ஆழத்திற்கு அவசியம். தவறுகளை மன்னிக்க மட்டுமல்ல, பகிர்ந்து கொள்ளவும் மனம் வேண்டும். ஆனால் இந்த ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை, பகிர்வு இல்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. சந்தேகம், ஆணவம், அகந்தை இவைகளால் குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைக்காகவும் சம்பிரதாயத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் இந்த வெளிப்படைகளை குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளே அவர்கள் பிரிந்தே சிதைந்தே கிடக்கிறார்கள். ஆண்டவர்களை இணைந்து ஒன்றித்து வாழ நாம் ஜெபிப்போம்.